இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்ட்டு திமுகவை பார்த்து விஜய் அவர்கள் கிண்டல் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ உண்மையான பாசிசம் தாவேக்காமல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை எதிர்த்து தாவேக்காரங்க ஒருத்தவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. பொதுவா எலெக்ஷன் ரிசல்ட்ல எந்த ஒரு கட்சியுமே மெஜாரிட்டியான சீட் வின் பண்ணாலுமே கூட எந்த ஒரு கட்சி அதிகமான சீட் வின் பண்ணிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வச்சு சட்டமன்றத்துல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க கவர்னர். ஆனா இப்போ தாவேக்கா அதிகமான சீட் வின் பண்ணியிருந்தாலுமே கூட இன்னும் கவர்னர் தாவேக்காவை ஆட்சி அமைக்க கூப்பிடவே இல்லை. இதை எதிர்த்து திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பல திமுக காரங்களே கவர்னரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் தாவேக்காவை சேர்ந்த ஒரு தலைவர்கள் கூட கவர்னரை எதிர்த்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் தாவேக்கா ஆதரவாளர்கள் கூட இன்னும் கவர்னரை எதிர்த்து பேசாம வழக்கம் போலவே திமுகவை கடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கா மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் திமுகவுக்கு கிடைச்சுமே கூட அவங்க தாவேக்கா மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமா கரூர் விஷயத்துல விஜய் மேலையும் தாவேக்கா மேலையும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருந்துமே கூட அவங்க எதையுமே பண்ணாம நாகரிக அரசியல ஃபாலோ பண்ணாங்க. சிஎம் சாரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் விஜய் சார் சொல்லும் போது கூட எந்த ஒரு பதிலடியுமே திமுக கொடுக்கல. இதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நீங்க ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அம்மா சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. சோ இது மூலமே நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான அரசியலை திமுக தாவேக்கா மேல ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத. ஆனா அப்படி இருந்துமே கூட திமுக மேல திட்டமிட்டு ஃபேக் நெரட்டிவ் பரப்புறது, வதந்திகளை பரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பாசிச பிம்பத்தை திமுக மேல ஏற்படுத்திட்டு இருந்தாங்க தாவேக்காவினர். ஆனா இப்போ கவர்னர் மூலமா உண்மையான பாசிசம் தாவேக்கா மேல நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசாம வாயை பொத்திட்டு அமைதியா இருக்கிறாங்க. எந்த கட்சிகளை பார்த்து 2 சீட்டு கிண்டல் பண்ணாங்களோ அந்த கட்சிகளோட 2 சீட்டுக்காக இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல கவர்னர் RN ரவியை வச்சு தமிழ்நாடுக்கு எந்தெந்த தொல்லைகளை டெல்லி கொடுத்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை எதிர்த்து தமிழ்நாடு எப்படி போராடினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சட்டசபையிலேயே கவர்னரை கத்த விட்டு திமுக எப்படி வெளியே அனுப்புனாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கவர்னர் மூலமா ஒரு பிரச்சனை இப்ப நம்ம தமிழ்நாடுக்கு வருது. அதை எதிர்த்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தாவேக்கா ஒருத்தவங்களை தவிர. இப்பவாவது தாவேக்காவும் விஜய் சாரும் புரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த தேர்தலை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சார் சொன்னார் அப்படின்னு.